ராதே ராதே! ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? அதெல்லாம் நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கணும். வெண்டைக்காயை கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்த அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சு, இந்த எண்ணெயில் வந்து நம்ம மற்ற குழம்பு ஏதாவது செய்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த வெண்டைக்காயை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ரசமோ ஒரு கிள்ளு மிளகா சாம்பாரோ இல்லை ஏதாவது ஒரு டிஷ் செய்கிறீங்க, அதுக்கு ஒரு சைட் டிஷ் வேணும்னா அந்த எண்ணெயில் போட்டு இதை வறுத்து நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதே எண்ணெயில் நீங்கள் சமைச்சிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் நம்ம எண்ணெய் கொஞ்சம் கட்டு அதிகமாக இருந்தால் தான் வெண்டைக்காய் வந்து ஃபுல்லாக அதுலேருந்து வறுத்துட்டு வரும். அப்போ வந்து நமக்கு பிசு பிசுப்பு தன்மை இருக்காது. ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி இப்போ இப்படி நல்லா வதக்கின அப்புறமா இது எல்லாத்தையும் நம்ம வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்த அப்புறமா இன்னும் ஒரு 2-3 ஐட்டம்ஸ் வந்து நான் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வேர்க்கடலை வறுத்து தோல் உரித்து எடுத்து வச்சுது, உப்பு, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு, பூண்டு ஏற்கனவே நம்ம வறுத்து இதில் வச்சுருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா வந்து இடிச்சிக்கலாம். ஒரு இடிக்கிற பாத்திரம் இருந்தாலோ இல்லை அம்மியிலே வச்சு இடிச்சிக்கலாம். இல்லை நான் வந்து இங்கே ஒரு கிளாஸில் போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி ரொட்டி கட்டை இருக்கு இல்லைங்களா, அதில் வச்சு நம்ம இப்படி இடித்தோம்னா நல்லா வந்து இது மேஷ் ஆகிடும். ஃபஸ்ட்டு நம்ம வேர்க்கடலை, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் நசுக்கிட்டு அதுக்கப்புறமா வெண்டைக்காயம் போட்டு நம்ம நல்லா நசுக்கி எடுத்தோம்னா இந்த மாதிரி சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் இது செஞ்சப்போ குழந்தைங்கலேருந்து பெரியவங்க இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. ஏன்னா அந்த ஃப்ளேவர் அவ்வளோ நல்லா இருந்தது நம்ம வேர்க்கடலையை சேர்த்து செய்யும் போது. இது வந்து உப்பில் வறுத்த வேர்க்கடலை நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டிருந்தோம். அந்த மாதிரி வறுத்துட்டு தான் நீங்கள் நார்மல் வெறும் கடாயில் வறுத்துட்டு கூட தோல் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சி கொஞ்சமாக பூண்டு, இஞ்சி இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் இந்த பக்கம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் போட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். இந்த மசாலா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வேறு மாதிரி மசாலா வச்சு ட்ரை பண்ணியிருப்பீங்க வெண்டைக்காய். ஆனால் இப்படி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கும் அந்த டேஸ்ட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரு கடாய் அடுப்பு மேலே வச்சு நல்லா சூடான உடனே அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலை மாவை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கடலை மாவு வெறும் கடாயில் நம்ம வறுக்கணும், எண்ணெய் எல்லாம் சேர்க்காம. இந்த மாதிரி வெறும் கடாய் வறுத்துட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகும். அப்போ வந்து எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இந்த எண்ணெயில் கொஞ்சம் லைட்டாக இப்படி வதக்கிக்கலாம். இப்படி நல்லா வதக்கணும். அந்த மசாலா வந்து இப்படி கலர் சேஞ்ச் ஆகணும். இதில் கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கடலை மாவு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாம் சேர்த்து இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த ஈரப்பதமே சரியாக போடும், நமக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி தேவையில்லை. இப்போ இதை வெளியே எடுத்து வச்சுட்டு வெண்டைக்காயை இந்த மாதிரி சுத்தமாக கழுவி இப்படி நடுவில் கோடு போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த வெண்டைக்காயை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதுக்குள்ளே இந்த மசாலாவை எடுத்து ஃபுல்லாக வந்து நம்ம ஃபில்லிங் வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதுக்குள்ளே வைக்கணும். இப்படி ஃபுல்லாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா வந்து சுத்தமாக வெளியே வரவே வராதுங்க, அப்படியே நல்லா வந்து உள்ளுக்குள்ளேயே இருக்கும். அதே போல் வெண்டைக்காய் வெந்த அப்புறம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ண அப்புறமா கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டு அது நல்லா பொரிஞ்ச அப்புறமா ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வெண்டைக்காயை இப்படி இதுக்குள்ளே போடலாம். ஒன்றுன்னா இப்படி ஃபஸ்ட்டு இந்த பக்கமாக போட்டோம்னா அந்த எண்ணெயில் வந்து அது கரெக்டாக வந்து நமக்கு சரியாயிடும். ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே நல்லா வெந்துடும். இப்படி எல்லாத்தையும் போட்டுக்கலாம் ஒன்றுன்னா. இது வந்து கடுகெண்ணெய், அதனால் வந்து கொஞ்சம் நுர வர மாதிரி வரும். மற்றபடி ஃபில்லிங் வந்து வெளியில் வராது. நான் வறுத்து அப்புறமா காட்டுறேன் பாருங்கள். இப்படி எண்ணெய் நல்லா சூடானோடனே இந்த மாதிரி நுர வரும் இந்த மசாலாவை சேர்க்கும்போது. ஏன்னா கடுகு மசாலாவை நம்ம சேர்த்துருக்கோம், அதனால். இது நீங்கள் நார்மல் வேறு எண்ணெயில் சமைச்சிங்கன்னா இந்த மாதிரி வராது. கடுகு எண்ணெயில் சமைச்சா கண்டிப்பாக இந்த மாதிரி நுறையாக வரும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்த அப்புறமா எண்ணெய் வந்து மறுபடியும் நார்மலாகிடும். பாருங்கள், வாசனை வந்து கடுகெண்ணெயில் சமைக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒடிஷாவில் நார்த் சைட்லலாம் அதிகமாக கடுகெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க சமையலுக்கு. நாங்களும் வந்து வீட்டில் நிறைய கடுகெண்ணெய் யூஸ் பண்ணுவோம் சமையலுக்கு. அதுக்கப்புறம் சமையல் எண்ணெயும் யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஒரு ரெசிபிக்கு அந்த ஸ்மெல்லுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இப்படி யூஸ் பண்ணுவோம். இப்போ இதை எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ்லையும் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு கீரையை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பு மேலே கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம் போட்டு வெங்காயம் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கின அப்புறமா இதில் வந்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய் சேர்த்துக்கணும். வெங்காயம் வந்து நல்லா பாதி அளவுக்கு வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ண உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறமா வெண்டைக்காய், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி இதை கொஞ்ச நேரம் மிதமான சூடில் வேக வைக்கணும். அப்போ வேகும்போது தான் அதில் இருக்க பிசுபிசுப்பு தன்மை வெண்டைக்காயிலேருந்து போயிடும். உருளைக்கிழங்கும் பாதி அளவுக்கு வெந்துடும். இப்போ ரெண்டுமே நல்லா பாதி அளவுக்கு வெந்த அப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு சிலர் மஞ்சத்தூள் சேர்க்க மாட்டாங்க. நீங்கள் மஞ்சத்தூள் சேர்க்க மாட்டிங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் சேருங்க. இப்போ சேர்த்துருக்க மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ்ன்றது வந்து
வெறும் கடாயில் காஞ்ச மிளகாய் சீரகம் தனித்தனியாக வறுத்து அதை அரைச்சி ஒன்றும் பாதியமாக வச்சுக்கிட்டோம்னா இது வந்து இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 3/4 பாகம் வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு வெந்த அப்புறமா முருங்கைக்கீரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சோம்னா இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடும். வெண்டைக்காயும் உருளைக்கிழங்கும் 3/4 பாகம் வெந்த அப்புறமா தான் நம்ம முருங்கைக்கீரை சேர்க்கணும். இப்போ வந்து இது நல்லா வந்து பிசுபிசுப்பு தன்மையும் வெண்டைக்காயிலிருந்து போயிடும். அதோட நல்லாவும் வெந்துடும் 3/4 பாகம் வரைக்கும். மிதமான சூடில் வச்சு நம்ம வேக வைக்கும்போது வெண்டைக்காயும் உருளைக்கிழங்கும் நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம முருங்கைக்கீரை சேர்த்தோம்னா அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி நல்லா வச்சு வேக வச்சு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். ஹெல்த்தியாக ஏற்கனவே அடுப்பு மேலே தவா வச்சு அதில் சின்ன சின்னதாக கட் பண்ண வெண்டைக்காயை கழுவிட்டு கட் பண்ணது அதை நான் வந்து இந்த மாதிரி தவாவில் போட்டு சுட்டு எடுக்கிறேன். தவாவில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதுக்கு மேலே வந்து மூடியை போட்டு நம்ம நல்லா எல்லா சைடையும் நல்லா வந்து வேகிற அளவுக்கு நம்ம வேக வற்றி எடுத்துக்கலாம். கூடவே ஒரு 2 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்ல இந்த மாதிரி கலர் வர அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அதுலேயே வந்து கூடவே ஒரு 2 தக்காளியையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம வந்து வறுத்து எடுத்துட்டோம். ப்ளஸ் ஒரு உருளைக்கிழங்கு வந்து நான் சாதம் வைக்கும்போது வேக வச்சுருந்தேன். இப்போ தக்காளி, வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு 3த்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மசிச்சிடலாம். இந்த மாதிரி வீடியோவை வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். 5 ரெசிபின்னும் போது கண்டிப்பாக கொஞ்சம் லென்த்தி ஆகிடும். அதனால் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா மசிச்ச அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் வெங்காயம், காரத்துக்கு வந்து நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் வந்து 1 சேர்த்துருந்தோம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னா ஒரு காஞ்ச மிளகாய் கூட சுட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சோம்னா சூப்பரான ஒரு சைடிஷ் ரெடி ஆகிடுங்க. இதுக்கு வந்து நம்ம எல்லா ரெசிபீஸும் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதம் கூட வச்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸில் எப்படி சொல்லுங்கள். இப்போ ரெண்டாவது ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம வெண்டைக்காயை நல்லா சுத்தமாக கழுவிட்டு கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைசஸாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதோட கூடவே கொஞ்சம் காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், நம்ம விருப்பப்படி மசாலா ஏதாவது உங்களுக்கு வேண்டும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுடலாம். பிசைகிறது வந்து நமக்கு சும்மா ஜஸ்ட்டு நம்ம ஈரப்பதம் இருக்கக்கூடாது வெண்டைக்காயில். ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து கழுவிட்டு கொஞ்சம் நல்லா தொடச்ச அப்புறமா தான் மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நல்லா இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக வேணும்னா கலருக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி கலந்துக்கணும். ஒன்றா சேர்த்து எல்லாம் வந்து ஒரு மிக்சிங் ஆகி இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும். கையில் ஒட்டாமல் வரணும். பாருங்கள், இப்படி இருக்கணும். இப்போ இது ரெடியாக இருக்குது. அடுத்ததாக நான் வந்து ஏற்கனவே அடுப்பு மேலே கொஞ்சம் எண்ணெயை வச்சு நல்லா வந்து சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெயும் நல்லா சூடாக இருக்குது. அதில் இதை வந்து அப்படியே எடுத்து நம்ம அப்படியே எண்ணெயில் மேலே போட்டுடலாம். இந்த மாதிரி போடும்போது நல்லா போட்ட உடனே வந்து இது நல்லா பொரிய ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா ரொம்ப மெல்லிசான பீசஸாகவும் நம்ம செஞ்சுருக்கோம். இப்போ பாருங்கள், இதே நல்லா இந்த மாதிரி வருந்து வந்த அப்புறமா இது எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். இதே போல் எல்லாத்தையும் நம்ம வந்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் பக்கோடாலாம் நமக்கு கடையில் விற்பாங்க இல்லைங்களா, அதே மாதிரி டேஸ்ட்டில் இது ரொம்பவே டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும். இதே போல் எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். அடுத்ததாக 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை. இந்த வேர்க்கடலையும் நம்ம வெண்டைக்காயை வந்து எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துட்டு அப்புறமா வேர்க்கடலையை வந்து இதோடக்குள்ளே வந்து இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எடுத்த அப்புறமா இது 2த்தையும் ஒன்றா சேர்த்து சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மழை காலங்களில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். வெண்டைக்காய் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். வெண்டைக்காயோட இந்த மாதிரி வேர்க்கடலையும் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல மொறுமொறுப்பான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி. அடுத்ததாக ரொம்பவே ஹெல்தியான ஒரு ரெசிபி. இதுக்கு வந்து அடுப்பு மேலே நான் ஏற்கனவே ஒரு கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெயை சூடு பண்ணிட்டேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே இதில் காஞ்ச மிளகாய் 2, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். கடுகு, சீரகம், வெந்தயம் உங்கள் விருப்பப்படி நீங்கள் எந்த தாளிப்பு வேணால் போட்டுக்கலாம். நான் வந்து பஞ்சப்புட்டன் சேர்க்குறேன். பஞ்சப்புட்டன் அப்படின்றது நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம நிறைய பார்த்துருக்கோம். கடுகு, சீரகம், வெந்தயம், அதுக்கப்புறம் சோம்பு, கருஞ்சீரகம், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்த கலவை தான் பஞ்சப்புட்டன். இது வந்து நல்ல வாசனையாக இருக்கும். அது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அப்லோட் பண்ணலாம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதோட கூடவே வெண்டைக்காய் நல்லா ஒரு கப் அளவுக்கு வெண்டைக்காயை கட் பண்ணி சேர்த்துடலாம். நல்லா சுத்தமாக கழுவிட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்ச வெண்டைக்காயை இதெல்லாம் சேர்த்துட்டோம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். இப்போ கலந்துட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் வெண்டைக்காய் நல்லா வேகட்டும். கொஞ்சம் நேரம் கழித்து வெண்டைக்காய் நல்லா பாதி அளவுக்கு வெந்த உடனே இதில் கீரை, எந்த கீரையாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் வந்து இன்றைக்கி சிறுக்கீரை சேர்க்கேன். சிறுக்கீரை, அரைக்கீரை எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துடலாம். சிறுக்கீரை வந்து நல்லா கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து சேர்த்துருக்கிறது. இப்போ நல்லா இந்த மாதிரி வதங்கி வரும்போது ஏற்கனவே நம்ம கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருந்தோம் வெண்டைக்காய்க்காக. இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்தோம்னா அவ்வளோதான், இறக்கிட்டோம்னா சூப்பரான வெண்டைக்காய் கீரை பொரியல் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அதுக்கடுத்த ரெசிபிக்கு நம்ம ஏற்கனவே கடாயை அடுப்பு மேலே வச்சு
அதில் 1 கப் அளவுக்கு அவல் நல்லா வறுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் குண்டு சைஸ் அவல், இது கொஞ்சம் வறுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். பேப்பர் மாதிரி அவல் வந்து போட்ட உடனே வந்து படபடன்னு பொரிஞ்சு வந்துடும். எந்த அவலாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு அவல் உங்களுக்கு பிடிச்ச அவல், ரெட் கலர் வெள்ளை கலர் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, போட்டு நல்லா வந்து வறுத்து கிறிஸ்பியாகிற அளவுக்கு. அவல் வந்து வறுக்கிறது நமக்கு தெரியும் இல்லைங்களா, கொஞ்சமாக அவலை போட்டு நல்லா வறுத்துட்டு சாஃப்டாக இருக்கிற அவல் வந்து நம்ம கையில் பிடிச்சி நொறுக்கணும்னா அப்படியே நொறுங்கி வரணும், அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக நம்ம வறுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி வறுத்து எடுத்தாச்சு. அதுக்கடுத்து அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்து கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் உங்கள் விருப்பப்படி நீங்கள் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் சேர்க்கணுன்னாலும் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இங்கே வெண்டைக்காய் சேர்க்குறேன். 1 கப் அளவுக்கு வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு ரெண்டுத்தையும் ஒன்றா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். சுத்தமாக கழுவின அப்புறமா கட் பண்ண காய்கறிகள் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு வேக வைக்கலாம். நல்லா வதங்கின அப்புறமா இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கும் வெண்டைக்காயும் நல்லா வதங்கிடணும், நல்லா வெந்திருக்கணும். அடுப்பு வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. அப்போ வந்து நமக்கு அந்த எண்ணெயிலேயே உருளைக்கிழங்கும் வெண்டைக்காயும் நல்லா வெந்து வந்துடும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம். நல்லா வந்து வேகட்டும். உருளைக்கிழங்கும் வெண்டைக்காயும் முழுக்க முழுக்க நல்லா வெந்துடணும். இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, அது எதுக்குன்னு அப்புறமா சொல்கிறேன். இப்போ இது நல்ல காய்கறிகள் முழுசாக வெந்த அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க அவளையும் சேர்த்து நல்லா கலந்துடணும். இந்த மாதிரி கலக்கும்போது அவளுக்கும் சேர்த்து தான் நம்ம எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் மஞ்சத்தூளை சேர்த்துருந்தோம். இப்போ நல்ல மஞ்சள் கலரில் வெண்டைக்காய் ப்ளஸ் உருளைக்கிழங்கு அவல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியானது, ஹெல்த்தியானது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். மழை காலத்தில் சாப்பிட்றதுக்குன்னா காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இதை சாப்பிட்டுட்டு கூடவே ஒரு காஃபியோ டீயோ குடிச்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து இறக்கணும்னா டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு வெண்டைக்காய் ரெசிபி ரெடி. அதுக்கடுத்து ஒரு வெண்டைக்காய் ரெசிபி பார்க்கலாம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை நல்லா சுத்தமாக கழுவி நான் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து என்ன பேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 மிளகாய், 1 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 வெங்காயம், அதோட பேஸ்ட்டு தான் இது. இதில் மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து வெண்டைக்காயை சேர்த்து நல்லா ஒன்றா சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய், கூடவே ஒரு பச்சை மிளகாய், எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்துடலாம். இந்த பேஸ்ட் வந்து நம்ம சேனலில் நிறைய வந்து பண்ணியிருக்கோம், அதனால தான் நான் வந்து இன்றைக்கி காட்டலை. மற்றபடி நம்ம சேனலில் வந்து நிறைய ரெசிபீஸில் இந்த கடுகு சீரகம் பேஸ்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். பார்க்கலனாலும் நீங்கள் வேறு ஏதாவது நம்ம பழைய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது எதுவுமே கிடையாது, ஆக்சுவலி இவ்வளோ தான் அந்த ஐட்டமே. அடுத்ததான் நம்ம வந்து தோசை இல்லை இட்லி வந்து செஞ்சுட்டு நம்ம அந்த பாட்டில் கொஞ்சமாக கீழே தண்ணியை ஊற்றிட்டு அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த டிஃபன் நீங்கள் வந்து ஒரு இட்லி செய்யும்போது கூட ஒரு ஈடில் வந்து அப்படியே எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி வச்சு கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி அடியில் தண்ணி கொஞ்சம் மேலே ஸ்டாண்ட் ப்ளஸ் இது மேலே வெண்டைக்காய் வச்சாச்சு. அது மேலே ஒரு சின்ன தட்டு போட்டு கவர் பண்ணிடலாம். அதுக்கு மேலே மூடி போட்டு வேக வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதோட டேஸ்ட்டும் சரி வாசனையும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகெண்ணெயை அப்படியே ஊற்றிட்டு இப்போ சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கடுகெண்ணெய் வந்து அந்த வாசனைக்காக. இதில் வந்து ஒரு சின்ன தாளிப்பு, ஜஸ்ட் வந்து எண்ணெய், அதுக்கப்புறம் கடுகு சீரகம் கருவேப்பிலை, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல அடுப்பு மேலே கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாங்க. 3/4 பாகம் வேகட்டும். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்து இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி மிதமான சூட்டில் வச்சு வேக வச்சு நம்ம எடுத்தோம்னா எண்ணெயிலேயே சூப்பராக வறுபட்டுடும். அதிகமான தீ வச்சிங்கன்னா எண்ணெய் பத்தாது. நல்ல மிதமான சூட்டில் வந்து கொஞ்சம் கம்மியாகவே வச்சு நம்ம இதை வறுக்கணும். இப்படி நல்லா வறுப்பட்ட அப்புறமா இதை அப்படியே கொஞ்சம் எண்ணெயை வடித்து வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துகிட்டு அதுலேயே வெண்டைக்காயும் போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயும் போட்டு இதே போல் நம்ம வறுத்து எடுத்தோம்னா இதில் வழவழப்பு சுத்தமாக போயிடுங்க. இதையும் அதே போல் வறுத்துட்டு நம்ம வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்த அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கின அப்புறமா இதில் இஞ்சி, பூண்டு, 2 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் சீரகம், 5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி அரைச்சதை வந்து சேர்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளியை சேர்த்து இந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி இதை வந்து நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி மசாலா திரிஞ்சு எண்ணெய் வந்து வெளியில் வர வரைக்கும் வேக வைக்கலாம். இல்லை கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடுகு வந்து வெள்ளை கலர் கடுகு அப்படின்றதுனால வெள்ளையாக தெரியுது மசாலா. இதுவே கருப்பு கடுகாக இருந்தால் வந்து கொஞ்சம் கலர் வந்து சேஞ்சாக இருக்கும். உங்கள் விருப்பப்படி நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே பெஸ்ட்டு, சூப்பரான ரிசல்ட் வந்து நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் இந்த மாதிரி லைட்டாக தெளிஞ்சு வந்த அப்புறமா தக்காளி வதங்கின அப்புறமா நம்ம வெண்டைக்காயும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலா வந்து உருளைக்கிழங்கு ப்ளஸ் வெண்டைக்காயோட நல்லா மிக்ஸ் ஆகணும்.
இப்படி நல்லா வந்து எல்லா மசாலாவும் ஒன்றா சேர மாதிரி சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி, கொஞ்சமாக புளி தண்ணி இது ரெண்டுத்தையும் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற பாதில் புளி வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து சேருங்க, ரொம்ப அதிகமாக வேண்டாம். இந்த கடுகோட பேஸ்ட்டுக்கும் அந்த புளியோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஏற்கனவே தக்காளி சேர்த்துக்கிறதுனால நம்ம கொஞ்சமாக புளி சேர்த்தா போதும். உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ராவாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் வறுத்து மீன் போட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம் வெண்டைக்காய் மீன் குழம்பு. அதில் தண்ணியில் வந்து நம்ம லாஸ்ட்டில் புளி தண்ணியில் கொஞ்சமாக மீன் வந்து வறுத்து போட்டோம்னா செம சூப்பரான டேஸ்ட்டில் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இல்லை கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா நம்ம தண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சுட்டு அதில் புளி தண்ணி ஜஸ்ட் லைட்டாக ஊற்றி நல்லா கொதிக்க வச்சோம்னா அந்த மசாலாவுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். காஞ்ச மிளகா வந்து நீங்கள் மசாலா அரைக்கும் போது கடுகு, சீரகம், இஞ்சி, பூண்டோடு சேர்த்து காஞ்ச மிளகா இல்லை பச்சை மிளகா ஏதாவது ஒன்று வச்சு நம்ம அரைச்சிக்கணுங்க. மற்றபடி பேக்கெட் பவுடர் மசாலா எதுவும் நம்ம சேர்க்கக்கூடாது. இதோட டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வெண்டைக்காவை நல்லா சுத்தமாக கழுவி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பட்டாணி வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி நீங்கள் எந்த பட்டாணி, மூக்கடலை எது வேணாலும் சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் எல்லாத்தையும் அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் வெண்டைக்காய் எல்லாம் போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வறுத்து எடுக்கிறதுனால வெண்டைக்காயிலிருந்து பிசு பிசுப்பு தன்மை போயிடும். அதோட டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்கும். வெண்டைக்காயை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்து வெளியே எடுத்த அப்புறமா நம்ம வந்து இதில் இன்னொரு பொருள் சேர்க்கலாம், மசாலா ஐட்டம்ஸ்லாம். நான் வந்து ஏற்கனவே பட்டாணியை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உருளைக்கிழங்கு போட்டு மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து ஒரு 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதுவும் ரெடியாக இருக்குது. இப்போ எண்ணெயில் நம்ம கொஞ்சமாக இஞ்சி வந்து இடித்து வச்சதை சேர்த்துக்கலாம். இஞ்சியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அதோட கூடவே தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா எண்ணெயில் மசாலா போட்டவுடனே தீய ஆரம்பிச்சோம். அதனால் லைட்டாக ஜஸ்ட் தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு அதோட கூடவே தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா நம்ம வந்து வதக்கிட்டு தக்காளி முழுசாக நல்லா பேஸ்ட் ஆகணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணுங்க. ஏற்கனவே நம்ம பட்டாணியை வேக வச்சும் போது உப்பு சேர்த்ததுனால நான் இங்கே வந்து கொஞ்சமான உப்பு தான் சேர்த்துருக்கேன் குழம்புல. இப்போ எல்லா தக்காளி வந்து நல்லா மசிச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம தக்காளி வந்து மசிச்சுக்கலாம், நல்லா வேக வச்சுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்த அப்புறமா நாம் ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பட்டாணி, உருளைக்கிழங்கு இதோட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து நான் சின்ன சைஸில் தான் சேர்த்துருந்தேன். அதனால் வெந்த அப்புறமா நான் தோலை உரிச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் பெரிய சைஸ் எடுக்கிறீங்கன்னா தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி பட்டாணியோடவே சேர்த்து போட்டுடுங்க. பட்டாணியை ஊற வச்சு நம்ம எப்பவும் வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும், அவ்வளோதான். இப்போ நல்ல மசாலா வந்து வதங்கி வந்த உடனே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பட்டாணியை, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு அதோட கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க வெண்டைக்காய் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஹை ஃப்ளேமில் வைங்க. கொதிக்க ஆரம்பித்த உடனே ஸ்லோ ஃப்ளேம், அதாவது லாஸ்ட் சிம்மில் வச்சிடணும். ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வைக்கலாம். இந்த மாதிரி கொதிக்க வைக்கிறதுனால மசாலா வந்து ஃபுல்லாக வந்து பட்டாணி கூடவும் உருளைக்கிழங்கு ப்ளஸ் வெண்டைக்காய் கூட நல்லா சேர்ந்து வந்துடும். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு 2 நிமிஷத்துல 3 நிமிஷம் கொதிக்க வச்சு நம்ம இறக்கும் போது கஸ்தூரி மெத்தியும் கரம் மசாலாவும், கஸ்தூரி மெத்தி இல்லைன்னா கொத்தமல்லி தலை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் யூஸ் பண்ணுங்க, நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு லாஸ்ட்டாக அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஜஸ்ட் வந்து ஒரு 3 நிமிஷம் போல் நான் நல்லா கொதிக்க வச்சுருந்தேன். நான் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் செஞ்சுருக்கேன். இது வந்து நம்ம சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸ் கூட சாப்பிடலாம். சாதத்தோடு சாப்பிடும்போது செம சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான புதுவிதமான நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் காரக்குழம்பு பட்டாணியை வச்சு செஞ்சது இப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். புதுசாக இந்த எல்லா ரெசிபியில் உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லையா சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லையா சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.